தெலுங்கானாவில் நடந்த சம்பவத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் கிட்டத்தட்ட 23 பள்ளி குழந்தைகளை ஒரு ஆட்டோக்காரர் தினசரி அவர் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காரு. ஆட்டோவை தற்செயலாக கவனித்த அந்த டிராஃபிக் போலீஸ் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோவை தடுத்து நிறுத்தி ஆட்டோ ரிக்ஷாக்குள்ளே அந்த குழந்தைகளை பார்த்து ஒவ்வொருவராக இறக்கி விடுகிறார்கள். கிட்டத்தட்ட 23 குழந்தைகளை எந்த ஒரு பாதுகாப்புமின்றி, அதாவது சட்டத்தை மீறி, சாலை விதிகளை மீறி இந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் வருமானத்திற்காக இவ்வளவு குழந்தைகளை ஏற்றி கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த ஆட்டோக்காரரின் தவறு மட்டுமல்ல, இந்த குழந்தைகளை அனுப்பிய பெற்றோர்களும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அதாவது இந்த ஆட்டோவில் ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுடுச்சுன்னா கிட்டத்தட்ட 24 பேர் ஸ்பாட் அவுட் ஆவதற்கு, அதாவது சம்பவ இடத்திலேயே எல்லோரும் இறப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் நியாயம் கேட்டாலும் நமக்கு நியாயம் கிடைக்காது. ஸோ பெற்றோர்கள் கவனத்தோடு இருங்க. உங்களுடைய குழந்தை போகக்கூடிய ஆட்டோவில் எத்தனை பேர் போகிறாங்க, எத்தனை பேர் வராங்கிறதையும் கவனிச்சுக்கோங்க. ஆட்டோக்காரரும் இந்த மாதிரி தவறுகளை யாரும் செய்யாமல் பார்த்துக்குங்க. ஸோ இந்த பதிவு நிச்சயமாக நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.